இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கேன் நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். செகண்ட் வந்து ஜோகோ கார்ப்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நிறுவனத்துலேருந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் குரூப்பான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெலிகிராமுக்கான விசிபிலிட்டி கிடச்சிரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். வாக்கின் இன்டர்வியூனா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. வாக்கின் இன்டர்வியூனா என்ன அப்படின்னா, இப்போ டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கு நீங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அட்ரஸ்க்கு, கம்பெனி அட்ரஸ்க்கே நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸு, உங்களுக்கான மார்க் லிஸ்ட்டு அண்ட் உங்களுக்கான கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ காப்பி ஆஃப் 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்க கம்பெனிக்கு டேரெக்டாக வாக்கின் இன்டர்வியூ நீங்கள் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. டேரெக்டாக நீங்கள் அவங்க சொல்கிற டேட்டுக்கு நீங்கள் அங்கே போயிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவீங்களா, இங்கே வந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து வாக்கின் இன்டர்வியூ. நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்கே போயிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஜோகோ. நான் வந்து அதையும் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி டேட்டா பேட்டர்ன்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கான கம்பெனி டைப், இது என்ன டைப் ஆஃப் கம்பெனி, டேட்டா பேட்டர்ன்ஸ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது இவங்க எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு இவங்க எலக்ட்ரானிக் டிசைன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, டிஃபென்ஸுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்ட் ஏரோஸ்பேஸ்க்கு தேவைப்படுற எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இவங்க கம்பெனிஸ்க்கான டிசைனு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டினரியாக நீங்கள் பார்க்குற இந்த ஃபோன் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிவி மேனுஃபேக்சரிங்லாம் வந்து பார்க்குறத விட இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டிஃபர் ஆகி இந்த கம்பெனி வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து டிஃபென்ஸுக்கு அண்ட் ஏரோஸ்பேஸுக்கு இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ப்ரீசியஸான கம்பெனி. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வாக்கின் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 10th அக்டோபர் அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. 10th அக்டோபர் 2021 சண்டே அன்றைக்கி உங்களுக்கு இன்டர்வியூ வச்சுருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 AM - 11 AM உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நீங்கள் வந்து அசம்பிள் ஆகிற மாதிரி இருக்கும். வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிப்காட் ஐடி பார்க், ராஜீவ் காந்தி சாலை, OMR, சிறுசேரி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த அட்ரஸை அப்படியே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு கான்டாக்ட் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த அட்ரஸ்க்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். என்ன ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டுருக்காங்க. சி ப்ரோக்ராமர், ஸோ சி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் BE BTech பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். BE BTech அண்ட் MCA பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். BE BTechல CSE டிபார்ட்மெண்ட், IT, ECE, EEE டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2020 அண்ட் 2021 பேட்ச் BE BTech MCA இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கிரிட்டேரியாவை பொறுத்த வரைக்கும் 65% த்ரூ அவுட் அகாடமிக்ஸ் உங்ககிட்ட மார்க் இருக்கணும் அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ரிக்வயர்ட் ஸ்கில் செட் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குட் நாலேஜ் இன் C++, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், OS கான்செப்ட்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் குட் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. திருப்பியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். C++ தெரியணும், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னன்னு தெரியணும், OS கான்செப்ட் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் குட் சிஸ்டம் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. பேசிக் சிஸ்டம் நாலேஜ் அண்ட் C++ ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில் வந்து உங்ககிட்ட இருந்தால் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா அட்ரஸ் அண்ட் மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக டேட்டா பேட்டர்ன்ஸ்க்கு நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைப்பட்டது C++ல வந்து நாலேஜ் இருக்குது, C++, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், OS கான்செப்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி ஜோகோ கார்ப்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ரோலுக்கு அவங்க ஹையர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா,
ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்ற ரோலுக்கு என்ட்ரி லெவல், அதாவது ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் இவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் கேட்குறாங்க, அசோசியேட் லெவல் தான் கேட்குறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, கம்ப்யூட்டர் பற்றி உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது செல்ஃப் ட்ரிவன் அண்ட் அவுட்கம் ஓரியன்ட், அதுக்கப்புறம் வந்து மல்டி டாஸ்க் பண்ண தெரியணும். அண்ட் டீம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். டீம் ஒர்க் வந்து ரொம்ப விரும்பி பண்ணணும். அண்ட் ஃபஸ்ட்டு திங்கராக இருக்கணும். அண்ட் பேஷனேட் அபவுட் ஹெல்பிங் கஸ்டமர் ஃபைண்ட் சக்ஸஸ். ஸோ கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற ஒரு பேஷனேட்டாக இருக்கணும். அண்ட் நெவர் காம்ப்ரமைசஸ் ஆன் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைசஸும் இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ எந்த ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனோ இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆஸ் அன் இம்பெக்கபிள் ஐ ஃபார் டீட்டெயில், ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து வேணும். அண்ட் எபிலிட்டி டு ஆர்டிகுலேட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கிரியேட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ரிட்டன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கஸ்டமருக்கு மெயில் சேட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கோடு நீங்கள் வந்து எழுதினீங்க அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது. ஸோ அதனால் ரிட்டன் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். அண்ட் எபிலிட்டி டு கன்வே காம்ப்ளெக்ஸ் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இன் சிம்பிள், டைரக்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி டோன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ கஸ்டமருக்கு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேச போகிறீங்க. இதுக்கு வந்து என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா இதுக்கு வந்து கண்டக்டிங் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் ஆன் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் டாபிக்ஸ் டு டெவலப் ஒரிஜினல் கண்டென்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டெப்த் யூசர் கைட்ஸ், ஃபேக்ட்ஸ், டெக்னிக்கல் ஓவர்வியூஸ் அண்ட் இன் ப்ராடக்ட்ஸ் ஹெல்ப் டாக்குமெண்டேஷன். நெக்ஸ்ட் வந்து டெவலப்பிங் கான்டென்ட் ஃபார் பிளாக்ஸ், ஆர்டிகல்ஸ், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், சோஷியல் மீடியா அந்த கம்பெனி வெப்சைட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வெப்சைட்லலாம் பார்த்துருப்பீங்க, நிறைய பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூஸ் போட்டிருப்பாங்க, ஒரு ப்ராடக்ட்டை பற்றி டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு வெப்சைட்டில் வந்து அந்த அப்டேட் ப்ராசஸிங், மானிட்டரிங் ப்ராசஸிங் இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஐடென்டிஃபையிங் கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் மேக்கிங் ரெலவெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு அட்ரஸ் கேப்ஸ் இன் கம்பெனி கரண்ட் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் 2 பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் SEO அண்ட் அப்ளைங் இட் ஃபார் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓனிங் அண்ட் எண்ட் டு எண்ட் கண்டென்ட் கிரியேஷன் அண்டு டிசிமினேஷன் ப்ராசஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள். 2 கம்பெனியும் யூஸ்ஃபுல்லான ஒரு கம்பெனி தான். எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கில் நீங்கள் போனோம் அப்படின்னா டேட்டா பேட்டர்ன்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அதுவும் C ப்ரோக்ராமிங் தான் அவங்க வந்து கேட்குறாங்க. C ப்ரோக்ராமிங் மட்டும் கிடையாது, அதுலேயே மைக்ரோ ப்ராசஸர், டேட்டா ஸ்ட்ரக்சர், OS கான்செப்ட் இது எல்லாமே கேட்குறாங்க. நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். 20 this is JP signing off.